ஹாய் டீம். இப்போ நீங்க பாக்குற இந்த இடம் வந்து பார்த்தா ஆந்திர பிரதேஷ்ல நெல்லூர்ல இருந்து நான் சென்னை வர்ற வழியில இருந்த இடம். இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி நான் பல இடங்கள் நாடு முழுவதும் இது வந்து நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா நான் படிச்ச ஒரு ஆர்டிகல் தான் ஞாபகம் வருது. உலக நாடுகளின் குப்பை மேடு வந்து பார்த்தா இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நெஞ்சே பதறுது. இது வந்து நம்ம பயன்படுத்தின பிளாஸ்டிக் இதுதான். பட் அதை தாண்டி வெளிநாட்டுல இருந்து வர்ற குப்பைகளும் நம்ம நாட்டுக்குள்ள தான் வருது அப்படிங்கிறது உண்மை. நான் வந்து பூவுலக நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. அந்த புத்தகத்துல குறிப்பிட்ட ஒரு விஷயம், இந்தியாவுல உற்பத்தி ஆகிற பிளாஸ்டிக்ஸ்ல நம்ம பயன்படுத்துறதுல 97% பிளாஸ்டிக் எந்தவித ரீயூஸும் நம்ம பண்றது இல்ல, ரீசைக்கிளும் பண்றது இல்ல. அது அப்படியே திருப்பி நிலத்துலதான் வந்து கொட்டப்படுது. அப்போ இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மக்கறக்கே பல நூறு ஆண்டுகள் வந்து ஆகும். இதை எரிச்சோம்னாலும் அதுல இருந்து வர நாப்தலின் கேஸ் அதெல்லாமே வந்து என்விரான்மெண்ட்டுக்கு இன்னும் இந்த பூமி தாயை வந்து சூடாக்கும். அப்ப எந்தவித பயனும் இல்லாம இந்த மாதிரி பேராபத்துக்கு நம்மளை வந்து இது கொண்டு போய் விட்டுட்டு இருக்கு. நம்ம பயன்படுத்துற ஒருத்தவங்களும் நம்மளுடைய